இந்த வீடியோ நல்லா பாருங்க. இந்த வீடியோல இந்த சுடுகாட்டு காளியம்மனுக்கு வேஷம் போட்டிருக்கிறவரு எவ்வளவு ஆக்ரோஷமா வேகமா சாமியாடுறாரு பாருங்க. இந்த வீடியோவை பார்த்த உடனே எல்லாருமே ஒரு செகண்ட் யோசிச்சிருப்பீங்க, இது மயான காளி வேஷம் தானே, இது எதுக்கு இவன் சுடுகாட்டு காளி வேஷம் அப்படின்னு சொல்றான்னு நினைச்சிருப்பீங்க. நான் எதுக்காக இது சுடுகாட்டு காளியம்மன் வேஷம் அப்படின்னு சொல்றேங்கிறத அடுத்த வீடியோல உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். இவர் பாத்தீங்கன்னா 6 வருஷமா வெறும் மாலை மட்டும் போட்டிருக்காரு, வேஷம் எதுவுமே கட்டாம. 6 வருஷத்துக்கு அப்புறமா தான் இவர் காளி வேஷம் போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு. இவங்க காளி பிறையில பூஜை பண்றப்போ பாத்தீங்கன்னா மத்த எல்லா சாமிகளுமே சாமி ஆடுவாங்களாம், இவர் மட்டுமே சும்மா தான் நிப்பாராம். இவருக்கு சாமி வராது போல, இவர் நமக்கு காளி வேஷம் போட்டா சாமி வருமா வராதான்ங்கிற பயத்திலே இருந்திருக்காரு. இவங்க ஊர்ல இருக்கிற ஒரு சிலரும் பாத்தீங்கன்னா முதல் வருஷமே காளி வேஷம் போட்டா எப்படி சாமி வரும் அப்படின்னு கிண்டல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனா நடந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, சாமியை இவர்கிட்ட சொல்லியிருக்காங்க, நீ வேஷம் கட்டுறதுக்கு முந்தின நாள் பார்த்தனா நான் உன் உடம்புக்குள்ள இறங்குவேன் அப்படின்னு. அதே மாதிரி இவர் வேஷம் போடுறதுக்கு முந்தின நாள் பாத்தீங்கன்னா இவர் யாருமே கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஆக்ரோஷமா வேகமா சாமியாடி இருக்காரு. இந்த வேஷத்தை நான் எதுக்காக சுடுகாட்டு காளியம்மன் வேஷம்னு சொன்னேங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோல சொல்றேன்.